எதிரில் இருக்கிற ரம்யாவோட அண்ணன் என்னையும் முறைக்கிற மாதிரி இருக்குடா. போங்கடா, போய் முதல்ல அவனை மறைங்கடா. டோன்ட் வரி மச்சான். டேய் எலும்பு வாடா, அங்க போய் அவனை மறைப்போம், இல்லன்னா முறைப்போம். எந்திரடாயா. போடா பக்கம். ரம்யா, நீ மணமேடையில குமரன் பக்கத்துல உட்கார்ந்தா எனக்கு பொறாமையா இருக்கும். ஏன்? அந்த அளவுக்கு நீ அழகா இருக்க. உன்னை விடவா நான் அழகு? என்னை விட அழகா இருக்கிறதுனால தானே குமரன் உன்னை லவ் பண்ணிருக்காரு. இல்லனா என்ன லவ் பண்ணிருப்பாரு. ஆனா பாவம் குமரனுக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் இல்ல. வணக்கம். வாங்க வாங்க. ஆமா வாங்க. வாங்க 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 வாங்க. எங்க ஹஸ்பண்ட் வரலையா? வராரு பின்னாடி. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வாங்க வாங்க. ஏண்டா பேசாம நம்ம 2 பேரும் கண்ணை மூடிட்டா என்ன? மூடிடலாம். மந்திரிக்கு தெரிஞ்சதுன்னா பெலாப்பழத்துல கொட்டை பிடிக்கிற மாதிரி பிடிக்கிடுவாரு. அவர் வெளியே தான்டா இருக்காரு. ஆனா இவனை வளர்த்து வீடியோ எடுக்கிறாங்களா மாப்பிள, அதை போட்டு பாப்பாரு. ஏன்னா உங்களுக்கு எதாவது கண்டிச்சா அவனுக்கு ஒன்றும் கேட்காது. அண்ணி, இந்த கூட பூ போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? எதுக்கு இவ்ளோ பூவு? உனக்குதான். இது நம்மூர் மல்லிலடி, மதுரை மல்லி. வாசம் கும்முன்னு இருக்கும். அப்போ இன்னைக்கு ராத்திரி இந்த மல்லிகைப்பூ மெத்த மேலதான் உனக்கு கூத்தும் கும்மாளமும். ரம்யா, என்ன ரம்யா அது? ஐயா, நான் குமரன் இல்ல. எல்லாரும் கல்யாண வேலையில பிஸியா இருக்கும்போது உனக்கு இந்த கனவு தேவைதானா? உன்னை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. ஐயரே, பொண்ணு இங்க ரெடி, மாப்பிள்ளை அங்க ரெடியா? ஜெனிஃபர், அடுத்ததும் கல்யாணம் தான். நடக்கும்போது பாத்துக்கலாம். என்னாச்சுப்பா? ஏன் அந்த பொண்ணு கையை பிடிச்சு இழுத்த? சொல்லுப்பா. மார்னிங் சார். மார்னிங் சார். என்ன எல்லாரும் வந்திருக்கீங்க? சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் சார். உங்க பையன் கேஸ்ல நாங்க தேடிட்டு இருந்த அக்யூஸ்ட கண்டுபிடிச்சிட்டோம். யாரு? அந்த அக்யூஸ்ட் இந்த மண்டபத்துல தான் இருக்கா சார். இங்கயா? யாரு? ஜெனிஃபர் தான் சார். எதை வச்சு இந்த பொண்ணுன்னு சொல்றீங்க? இந்த செல்லோட சிம் கார்டை வச்சு. எங்க கிடைச்சது இந்த செல்லு? கொலை நடந்த இடத்துல இந்த செல் எங்களுக்கு கிடைச்சது. ஜெனிஃபர்ங்கிற பேர்ல நுங்கம்பாக்கம் லேடிஸ் ஹாஸ்டலோட அட்ரஸை கொடுத்து இந்த பொண்ணு இந்த செல்லை வாங்கியிருக்கா. நாங்கள் என்கொயரி பண்ணி அக்யூஸ்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதனால தான் இந்த பொண்ணை இங்கே அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். என்ன ஜெனிஃபர், அவங்க என்னென்னமோ சொல்றாங்க. அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா ஆண்டி, அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். சார், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார். அரெஸ்ட் பண்ணுங்க.
இல்ல இல்ல இந்த பொண்ணு குற்றவாளி இல்ல, இவன் நல்லவ. நான் தான் குற்றவாளி. நீங்க தேடிக்கிட்டு இருக்க ஆளு நான் தான். என்னங்க இது? குமரன், என்னப்பா சொல்ற? ஆமாமா, இவனை அடிச்சதும் நான் தான். இவன் கூட இருந்த 6 பேர் அடிச்சு கொன்னதும் நான் தான். சார், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. அரெஸ்ட் பண்ணுங்க சார். உன் ஃப்ரெண்டு காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் உன் மேல வச்சிருக்கிற காதலுக்கு தண்டனை கொடுத்துறாத. சொல்லு குமரன், நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என் அண்ணனை நீதான் அடிச்சியா? ஆமா, நான் தான் உன் அண்ணனை அடிச்சேன். வேணாம் வேணாம் வேணாம், இவன் மாப்பிள்ளை இல்ல. அப்பா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாப்பா. இவனை அரெஸ்ட் பண்ண சொல்லுங்கப்பா, அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. இவன் கொலைகாரன், அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. ரம்யா, அழாதம்மா. அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. என் உயிருக்கு உயிரான அண்ணனை சாகரிக்க பார்த்திருக்காம்மா. அரெஸ்ட் பண்ண சொல்லுங்கம்மா. எனக்கு இவன் வேணாம். அண்ணா, அண்ணா, உன்னை அடிச்சவனை நான் காதலிச்சிட்டேன். என்னை மன்னிச்சிருண்ணா. பாருண்ணா. சார், இங்க முதல்ல என்ன கூட்டிட்டு போங்க சார். அரெஸ்ட் பண்ணுங்க, என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. சார், வித் யோர் பர்மிஷன் ப்ளீஸ். அரெஸ்ட் பண்ணி கூட்டு போங்க சார். எது என் பொண்ணுக்கு பிடிக்கலையோ எனக்கு எதுவுமே பிடிக்காது. என் பொண்ணு எப்ப மாலை அந்து போட்டாலோ அப்பவே இந்த பையல அரெஸ்ட் பண்ணிருக்கணும். உங்க டியூட்டியை செய்யுங்க சார். தேங்க்யூ சார். எது செஞ்சாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கும். கவலைப்படாம போ, நான் இருக்கேன். நிறுத்துங்க. அவனை அரெஸ்ட் பண்ணாதீங்க. அரெஸ்ட் பண்ணாதீங்க. அவன் நல்லவன். 31 நைட்டு என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். இந்த பொண்ணை என்கிட்ட என்ன காப்பாத்துறதுக்காக என்னையும் என் ஆளுங்களையும் இவன் அடிச்சு போட்டு போனதுக்கு அப்புறம் யாரோ 4-5 பேர் கேங்கோட அங்க வந்தாங்க. ஜெய், நமக்கு முன்னாடியே இவங்களுக்கு எவனோ ஒருத்தன் வந்து ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு போயிருக்கான் போல இருக்கு. ஏய், என்னடா பாக்குற? உங்க அப்பன் எங்க அண்ணனை உள்ள அமுச்சு வச்சான். இப்போ நான் உன்னை மேல அனுப்ப போறேன். புரியல? உன்னை தீத்து கட்ட போறேன்டா. ஏய், போய் அடிச்சு காலி பண்ணாத அந்த நாய்களை. ஒருத்தரையும் விடாதீடா. அன்னைக்கு தான் நடந்தது. What is it going on here? என்ன நடக்குதுங்க? ஒரு பக்கம் பொண்ணை காணுங்கறாங்க, மாப்பிளை காணுங்கறாங்க. போங்க. Don't waste your time. Why are you standing here? Go ahead. Go and search him immediately. Go. நம்ம குமரனை காணோங்க. என்ன சொல்ற? ஐயோ, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேங்க. குமரனை காணோங்க. எங்க போயிருப்பா? பொண்ணு காணுங்க. பொண்ணை காணோமா? ஹலோ, என்னையா மந்திரி, உன் பொண்ணை தேடுறியா? உன் பொண்ணு அங்க இல்ல, இங்க இருக்கா. டேய், என் பொண்ணை எப்பறா தூக்கிட்டு போனேன்? மணமேடையில இருந்த ஐயரே இல்லடா, ஏன் ஆளு. என்னது? என்னங்க? யோ மந்திரி, உன்னையும் லாயரையும் போட்டு தள்ளிட்டு போலீஸ் கையால என்கவுண்டர் ஆயிடலான் இருந்தையா. உன் பொண்ணோட அழகை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வாடணும்னு தோணுதியா? புரியல? உன் மகளுக்கு தாலி கட்டி உனக்கு மருமகனா நான் ஆயிடுறேன்.
என்ன சொல்ற? என்னம்மா ரொம்ப பயமா இருக்கா? அண்ணனை நல்லா பாத்துக்கோ, இவர் தான் உன் புருஷன், புரியுதா? ஆமாங்க, உன் அழகுக்கு இந்த ஆண் அழகன் தான் பொருத்தமானவன். மல்கோவா மாம்பழம் மாதிரி பளபளன்னு இருக்கியடி. அண்ணே, நம்ம ஆளுங்க அடிச்சு மேல தொங்க விட்டுருக்கானே. போங்கடா, அவன் அடிச்சு அதே இடத்துல தொங்க விடுங்க. உன்னை கட்டிக்க போற பொண்ண அந்த வண்டியில அடைச்சு வச்சிருக்கேன். உனக்கு தைரியம் இருந்தா என்ன அடிச்சு சாவடிச்சுட்டு அவளை காப்பாத்திக்கோ. வாடா. Come on, come on, come on, come on, come on, come on. Come on, come on. மனுஷங்களே இல்லப்பா, மிருகங்க, மிருகங்க. உங்களை தப்பா நினைச்சிட்டு நான் ஏதேதோ பேசிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நீங்க எல்லாமே என்னால வாழ முடியாது குமரன். உங்களை கையெடுத்து குமரன், என்ன பெருத்துறாதீங்க ப்ளீஸ் குமரன்.